இன்றைக்கி நம்ம வந்து கம்பம்பில்லு வாங்கி வச்சுருக்கோம். இது கம்பு அரிசி. இதில் வச்சு நம்ம வந்து சோறு கிண்ட போகிறோம். இது நிறைய போடுவோம். இந்த இதுக்கு ஒரு இது நம்ம நிறைய எடுத்துருக்கோம். இது அளவு எவ்வளோன்னு எனக்கு தெரியலை, கப்பு கணக்கு தான் எடுத்திருக்கேன். தண்ணி நிறையா ஊற்றி நம்ம இந்த அரிசி நனையிற அளவுக்கு ஊற்றி வச்சிடணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா நனையட்டும். ரொம்ப நேரம் நம்ம நனைய விட்டுறக்கூடாது. நம்ம கடையில் வாங்கி நல்லாவே பிடைச்சி வச்சுருக்கேன். மொத்தமாக வாங்கினதுனால ஒரு 2 கிலோ மொத்தமாக வாங்கினதுனால நம்ம வந்து வெயிலில் காய போட்டு நல்லா வந்து பிடைச்சி டப்பாவில் அள்ளி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நினச்ச நேரம் நம்ம என்னனாலும் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் வந்து கம்பங்கஞ்சி காய்ச்ச போகிறேன். கம்பங்கஞ்சினா கம்பஞ்சோறு நம்ம தண்ணி ஊற்றியோ மோர் ஊற்றியோ கரைச்சா அது கம்பங்கஞ்சி. இப்போ வந்து 10 நிமிஷம் நல்லா நனையட்டும். நம்ம கம்பு நனைய போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நனைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், நல்லா கழுவி 2-3 தடவை கழுவணும். கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். நம்ம வந்து கம்பை நல்லா கழுவிட்டு 2-3 கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து வடிகட்டிக்கிடுவோம். ஒரு சல்லடையை வச்சு நம்ம நல்லா தண்ணியை பூரா வடிகட்டி புழுன்னு எடுத்து வச்சுக்கிறணும். 10 நிமிஷம் நனைஞ்சா போதும். நம்ம அதுக்கு மேலே நனைஞ்சிச்சின்னா நம்ம அரைக்கும் போது ரொம்ப மாவு மாதிரி ஆயிடும். இது நல்லா தண்ணி வடியட்டும். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கம்பு அரிசியை இதில் போடுவோம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரே நேரத்திலே போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா மிக்ஸி ஜார் வந்து நல்லா பெருசு. நம்ம கொஞ்சம்தான் போட்டிருக்கோம். நல்லா கல் மண் இல்லாமல் நல்ல அரிசியாக பார்த்து வாங்கி வச்சுக்கிறணும். சில பாக்கெட்டுகளில் கல் மண் இருக்கும். நம்ம எதுக்கும் நல்லா பிடைச்சிக்கிறணும். ஒவ்வொரு பாக்கெட்டில் ஒவ்வொரு கம்பெனியில் உள்ளது வந்து நல்லாவே சுத்தமாக இருக்கும். நம்ம பிடைச்சி போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். இதை அரைக்கும் போது ரவை பதத்துக்கு அரைக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கோம். திறந்து பார்ப்போம். நல்லா அழகாக அரைச்சிட்டோம். இது வந்து நம்ம பொடி ரவை மாதிரி இருக்கும். பெரிய ரவை அணக்காக இருக்கக்கூடாது. பொடி ரவையில் இருக்கும்ல, ரவையிலே 2-3 வகை இருக்குது. அந்த மாதிரி இது வந்து நல்லா ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு நைஸான ரவை மாதிரி இருந்துச்சுனாத்தேன் கம்பஞ்சோறு நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு சுடு தண்ணி வச்சுக்கிடுவோம். நம்ம நல்லா பெரிய குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் வந்து நம்ம கம்பு அரிசி போட்டோம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது வந்து பழைய கஞ்சி தண்ணி. மோர் வேணுனாலும் ஊற்றிக்கிறலாம். தண்ணி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துடக்கூடாது. நமக்கு பழைய கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா மோர் ஊற்றிக்கலாம். மோர் தயிர் ஏதாவது இருந்தாலும் தண்ணியில் கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஏற்கனவே இந்த தண்ணி வந்து உப்பு போட்ட தண்ணி தான். பழைய கஞ்சியில் நான் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ ரொம்ப போட்டுற வேண்டாம். இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து நல்லா கொதித்து மலமலன்னு கொதிச்சுட்டு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மலமலான்னு. இப்போ கொஞ்சம் லேசாக அடுப்பை குறைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறணும். தண்ணி வந்து 1 டம்ளர் நிறையா மோந்து வச்சுக்கிறணும். ஏன்னா நமக்கு வந்து துல்லியமாக எந்த அரிசியில் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே அரைச்ச உடனே மாவாக போட்டோம்னா கட்டியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இப்போ நம்ம வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுவோம். நம்ம கரைச்சி ஊற்றிட்டோம்னா கட்டி விழாது. இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னுமே ஒரு கொதித்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிச்சுட்டா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கரைச்சி ஊற்றிட்டோம்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம அப்படியே அரைச்ச உடனே மாவை கொட்டி கிண்டணும் அப்படின்னா கட்டி இங்களாலையும் மாறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கிண்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம். நல்லா அந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது.
ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கெட்டியாக வரணும், நல்லா வேகணும். இந்த இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்குது, எதையும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். இன்னும் கெட்டியாக வேகும் போது நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டே தான் நம்ம கிண்டணும். அதிகமாக வச்சுட்டோம்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் செஞ்சோம்னாத்தான் கிண்டுறதுக்கு தோதாக இருக்கும். மண் பாத்திரம் இருந்தால் மண் பாத்திரத்துலேயும் செய்யலாம், அதுவும் நல்லா தூரில் ஒட்டாமல் வரும். சில்வர் பாத்திரத்தில் செஞ்சோம்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது நல்லா வந்து வெந்து வரணும், கெட்டியாக வரணும். இன்னும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறதுனால, ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கிறதுனால தான் இந்த ரவை மாதிரியே தெரியுது. நம்ம கொஞ்சம் பருப்பருக்கே அரைச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு அரிசியை 3 நாளாக உடச்சிக்கிற மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த கஞ்சி கரைச்சி குடிக்கும்போது ஒரு மாதிரி, நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பெருசு பெருசாக பருக்க மாதிரி முழுங்குற மாதிரி இருக்கும். இதுன்னா நமக்கு வந்து நல்லா கேப்பக்கூழ் மாதிரி இருக்கும் நைஸாக அரைச்சிட்டோம்னா. தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடக்கூடாது, ரொம்ப நேரம் நம்ம நனைய வச்சிடக்கூடாது. ரொம்ப நேரம் நனைய வச்சாலும் நமக்கு வந்து அப்படியே ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும், நைஸாக அரைப்பட்டுரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம எந்த காரணத்தை வச்சு நனைய விட்டுறக்கூடாது, அரிசி நனைய வைக்கிறது. அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி பொழு பொழுன்னு இருக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இது நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா மணமாக இருக்கும். நம்ம தண்ணி விட்டு கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதுனால நல்லா மணக்குது. ரொம்பவும் புளிப்பாக இருந்துடக்கூடாது, புளிப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஓரளவு நல்லா ஒரு புளிப்பாக இருக்கணும், கரைச்சி நம்ம குடிக்கிற அளவு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் மூடி போட்டுருவோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். எந்த காரணத்தை வச்சு நமக்கு வந்து விசில்லாம் தேவையில்லை, ஒரு அப்படியே கிடக்கட்டும். நம்ம காலையிலேக்கு நம்ம கஞ்சி குடிக்க போகிறோம், சோறா சாப்பிட போகிறோம் குழம்பு வச்சு அப்படின்னா, நம்ம வந்து நைட்டே கிண்டி வச்சிடணும். காலையிலேக்கு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும், நல்லா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். காலையில் நைட்டுக்கு நம்ம கஞ்சி குடிக்க மாட்டோம், எப்படியும் சோறா வச்சு சாப்பிட்றோம்னா கூட காலையிலே கிண்டி வச்சிடணும். நமக்கு வந்து இவ்வளவு நேரம் இடைவெளி இருந்தால் தான் அந்த சோறு வந்து நல்லா இஞ்சி ஆறி சூப்பராக இருக்கும். சுடுசோறும் சாப்பிட்லாம், சூடாக எடுத்து வச்சும் சாப்பிட்லாம். சூடாக வந்து இந்த சாப்பாடை எடுத்து வச்சு ஆற்றி நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கம்மங்கஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ வந்து நமக்கு நல்லா ஆறட்டும், நல்ல தவுன் கட்டி மாதிரி இருக்கும். அப்புறமா பார்ப்போம். நம்ம வந்து நேற்று நைட்டில் நான் கம்மஞ்சோறு கிண்ட ஆரம்பித்தேன். கிண்டி குக்கரை வச்சு மூடி வச்சுட்டேன். நம்ம வந்து எதுவுமே நம்ம அடுப்பில் ஆஃப் பண்ணிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், திறந்துட்டு இந்த மேலே இருக்குல்ல அதை வலிச்சு எடுத்துடணும். இதவும் நம்ம கரைச்சி கஞ்சி குடிக்கலாம், தண்ணியை ஊற்றி கரைச்சி. இருந்தாலும் இது ஒரு ஆடை மாதிரி இருக்கும். இதை வலித்து மேலே உள்ளதை நம்ம எடுத்துடணும். இப்போ இது வந்து எடுத்து பார்ப்போம். இங்கே சூப்பராக வந்தது, நல்லா கல் மாதிரி இருக்கு. தகன்னு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சு அழகாக சாப்பிட்லாம். ஒரு சைடாக எடுக்கணும், அது சென்டர் எடுக்காமல் ஒரு சைடாக அப்படி எடுக்கணும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கிற வேண்டியதான். அப்படியே அல்வா மாதிரி இந்த மாதிரி. இது வந்து நம்ம மோர் ஊற்றி, புளிக்காத மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கலாம். இதை நம்ம ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் எடுத்து போட்டு கொஞ்சம் புளிக்காத மோரை ஊற்றணும், கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி அழகாக வெள்ளைக்கட்டி, மண்டை வெல்லம், கருப்பட்டி, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கருவாடும் நல்லாயிருக்கும், கருவாடு துவையல் இதெல்லாம் வந்து இந்த பழைய இந்த கஞ்சிக்கு நல்லாயிருக்கும்.
இதில் வந்து நம்ம புளிக்குழம்போ இல்லை நம்ம வந்து எதுனாலும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ சாம்பாரோ மீன் குழம்போ எதுனாலும் தொட்டும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம செய்கிற போது நம்ம உடனே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கல் மாதிரி கட்டியாக வராது, குளகுலான்னு இருக்கும். நம்ம ஒரு 5-6 மணி நேரம் விட்டுறணும். அப்போ தான் இது வந்து நல்லா இந்த மாதிரி சொலையாக வரும். இப்போ நம்ம பிச்சோம்னா சொலையாக வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்லாம், கரைச்சும் குடிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம வெளியில் போய் நம்ம வந்து இந்த வெயில் நேரத்துக்கு வெளியில் நம்ம விற்பாங்க கூழ், கம்மங்கூழ் கேப்பக்கூழ்னு, அப்படி அதை வாங்கி நம்ம குடிப்போம். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செய்யலாம். ஒரு 1/2 கிலோ நம்ம அரிசி கம்பரிசி வாங்கி நம்ம போட்டோம்னா நம்ம நிறையா வரும். 2 நாளைக்கு நம்ம வச்சு குடிக்கலாம். 2 நாள் 3 நாளாக கூட கெட்டு போகாது. ஏன்னா நம்ம புளிச்ச தண்ணி வைக்கிறதுனால. புளிச்ச தண்ணியை வைக்காமல் வச்சோம் அப்படின்னா உடனே நம்ம குடிச்சிடணும். மறுநாளைக்கு ஒரு மாதிரி சளிச்சு போன மாதிரி வாடை வரும். அதனால் நமக்கு வந்து கொஞ்சமாவது புளிச்ச தண்ணி, பழைய கஞ்சி தண்ணி, அப்படி இல்லைன்னா மோர், அதை வச்சு இந்த மாதிரி பச்சை தண்ணி நிறையா ஊற்றி சாப்பாடு செஞ்சிடணும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சின்ன பிள்ளை கூட அதெல்லாம் செஞ்சிடும். அதெல்லாம் அது வந்து கஷ்டமான வேலை கிடையாது, ஈஸியான வேலை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.